எக்ஸைஸ் 2.4ல 7th செகண்ட் சம் ஷோ தட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இஸ் ரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு காம்ப்ளிகேட்டடாக இருக்கு இல்லையா, அதை ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றிக்கணும், இசட்டாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன செஞ்சுக்கலாம், இந்த 19 - 7i அப்படின்னு இருக்கு இல்லையா, டிவைடட் பை 9 + i இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம என்ன செய்வோம், இதுக்கு காஞ்சுகேட் எடுப்போம். ஸோ 9 + iயோட காஞ்சுகேட் என்னது, 9 - i. ஓகேவா? என்ன சைன் இருக்கோ டினாமினேட்டரில் இமேஜினரி பார்ட்டுக்கு அதனுடைய ஆப்போசிட் சைன் தான் அதனுடைய காஞ்சுகேட். ஸோ 9 - i. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம், நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அதுமாதிரி டினாமினேட்டர் 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ 19 - 7i இன்ட்டு என்னது 9 - i டிவைடட் பை என்னது, இதுக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் என்னது 9² + 1². பிகாஸ் என்னது, 2 காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். அதனால தான் என்ன செஞ்சுருக்கோம், இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸையும் ஒன்று ஒன்றா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 19 × 9 என்ன வரும், 9 inside 1 பேலன்ஸ் சைட் 17, 171. அடுத்தது என்னது, 7ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -9 7s are 63i. அதேமாரி இந்த -iயால் என்ன செய்கிறோம், இந்த 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், -19i மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 7i² டிவைடட் பை என்னது 9² 81 + 1² 1. ஓகேவா? இப்போ இதை என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த i² வேல்யூ என்னது -1. ஓகேவா? அப்போ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 171 -63i -19i 7i² இப்போ என்ன ஆகிடும், -7 ஆகிடும். ரியல் நம்பராக மாறிடும் i² இருக்கிறதுனால. 81 + 1 என்னது 82. இப்போ என்ன செஞ்சுக்கணும், நம்ம ரியல் பார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இது சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், ஒன்று சேர்த்துக்கணும். அதேமாரி இமேஜினரி பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இங்கே 6 164 ரியல் பார்ட்டு. அதேமாதிரி இமேஜினரி பார்ட் பாருங்கள், ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால அடிஷன் பண்ணிக்குவீங்க. ஸோ -82 டிவைடட் பை என்னது 82, இங்கே ஒரு i. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 82 காமனாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 82 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ உள்ளார என்ன இருக்கும், இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே -i இருக்கும், டிவைடட் பை 82. இந்த 82 என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு ஆன்சரு, 2 - iன்னு கிடைக்குது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு பார்ட்னுடைய ஆன்சர் என்னது, உள்ளே சிம்பிளிஃபை பண்ண 2 - iன்னு கிடைக்குது. ஓகேவா? நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா ஒரு டேர்மு, அதையும் சிம்பிளிஃபை பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா நம்மள இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு இஸ் ரியல் இஸ் இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கனாலே என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பரும் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா அந்த டேர்மும் செகண்ட் பார்ட் இருக்கிற டேர்மும் என்னது ஒரே மாதிரி தான் இருக்கும். வித் என்னது சைன் டிஃப்ரென்ஸ் இன் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டில் சைன் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர வேறு எந்த நம்பர்ஸுமே மாறாது. ஓகேவா? இப்போ இது 2 - iன்னு இருந்தது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா, அந்த செகண்ட் டேர்ம் என்னவா இருக்க போகுது, அதனுடைய காஞ்சுகேட்டாக தான் இருக்க போகுது. ஸோ 2 - iயோட காஞ்சுகேட் என்னது 2 + i. அப்போ இந்த கொஷினை நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, z = அந்த கொஷினை எப்படி மாற்றி எழுதிக்கலாம், 2 - i மேலே இருக்க பவர்ஸ்லாம் மாறாது, அதை அப்படியே போட்டுக்கோங்க, பவர் 12 ப்ளஸ் என்னது 2 + i ஹோல் பவர் 12. ஓகேவா? இந்த ஹோல் கொஷினே என்னது இப்படி சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிவன் கொஷின் வந்து ரியலாக இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இசட்னு நம்ம இந்த கொஷின் எடுத்திருக்கோம் இல்லையா, இசட் பார் இதுக்கு கண்டுபிடிக்கணும். இசட் பார் கண்டுபிடிக்கும் போது இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்ன சொல்லலாம், நம்ம இந்த கொஷின் ரியல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ கிவன் கொஷினுக்கு நம்ம இசட் பார் எடுக்க போகிறோம், காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். அப்படின்னா என்ன செய்யணும், ஹோல் பார். இந்த கிவன் கொஷினுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம ஹோல் பார் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஹோல் பார் எடுத்தாச்சு. இதே மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு ஹோல் காஞ்சுகேட் எடுத்தாங்க அப்படின்னா என்ன செய்யலாம், அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ z1 + z2 ஹோல் பார் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இது என்ன செஞ்சுக்கலாம், z1 பார் + z2 பார்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதையும் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும், 2 - i ஹோல் பவர் 12 ஹோல் பார் ப்ளஸ் என்னது 2 + i ஹோல் பவர் 12 ஹோல் பார், இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவர் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இது வேறு மாதிரி எப்படி எழுதிக்கலாம், z பவர் n ஹோல் பார்னு இருக்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம், z பார் ஹோல் பவர் nன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதை மாதிரி அந்த இதை மாற்றிக்கணும். ஓகேவா?
அப்போ என்ன ஆகிடும் 2 மைனஸ் ஐ ஹோல் பார் ஹோல் பவர் 12 ப்ளஸ் என்னது 2 ப்ளஸ் ஐ ஹோல் பார் ஹோல் பவர் 12னு மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு இசட்டுங்கிறதுக்கு மேலே பார் இருந்தது, காம்ப்ளிமெண்ட் கான்ஜுகேட்னு இருந்தால் என்ன செய்யணும், அதனுடைய இமேஜினரி நம்பரோட சைனை மாற்றணும். அப்போ இமேஜினரி நம்பர் சைன் மாற்றினா என்ன ஆகிடும், 2 மைனஸ் ஐங்கிறது 2 ப்ளஸ் ஐயாக மாறிடும் ஹோல் பவர் 12. இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறீங்க, இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பார் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், இது 2 ப்ளஸ் ஐன்னு இருக்கிறது 2 மைனஸ் ஐன்னு மாறிடும் ஹோல் பவர் 12. ஓகேவா? இப்போ ஆன்சர் இதுதான் நம்மளுக்கு. இதையும் நம்ம கிவன் கொஷின் இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஒன்றா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதுதான் நம்மளோட இசட் 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12. அதே மாதிரி இது இருக்கா, இருக்குது. இது மட்டும்தான் மாறி இருக்குது, இடம் மட்டும்தான் மாறி இருக்குது, சைன் எல்லாம் அதேவாக தான் இருக்குது. வேணா இதை நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை இதை மாற்றி எழுதிட்டு ரெண்டாவது டேர்மாக இதை மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? சைனில் ஏதாவது மாறி இருந்ததுனா தான் நம்மளுக்கு அது ரியல் கிடையாது. இதோட பொசிஷன் மாறி இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பாருங்கள், இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரே மாதிரியே இருக்கு இல்லையா. அப்போ நம்மளுக்கு இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார், இசட்டும் இசட் பாரும் ஒன்றா இருக்குது. இசட் பாரும் ஒன்றா இருந்ததுன்னா என்ன கண்டிஷனு, நம்மளுக்கு ரியல். நமக்கு கொஷின் இருக்கு இல்லையா, தேர்ஃபோர் தி கிவன் ப்ராப்ளம் இஸ் ரியல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா?